அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. தொடர்ந்து செஞ்சல் புயலின் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழலில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இப்போ விழுப்புரம் மாவட்டம் செஞ்சல் புயலினால் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த பகுதிகள்லாம் வெள்ளம் தேங்கி இருக்கு, மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் செய்யப்பட்டு இருக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். நேற்று அந்த கனமழை காரணமாக அந்த புயல் மற்றும் சூறாவளி காற்று என்பது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாண்டிச்சேரி ஒட்டிய பகுதிகளில் பாதிப்பு. பாண்டிச்சேரி ஒட்டிய விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் பகுதியில இங்கு சுமார் 1000 குடியிருப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குடியிருப்புகளை சுற்றி, அதாவது வீடுகளை சுற்றி 5 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிற்கின்றது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள். பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அரசு சார்பிலும் படகுகள் விடப்பட்டு படகுகள் மூலமாக மீட்பு பணி தற்போது நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக குழந்தைகள் வைத்திருப்போர், வீட்டில் முதியவர்கள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பிரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் தற்போது வெளியில் அழைத்து வரப்படுகிறார்கள். அவர்கள் அரசு முகாம்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய வீடுகளுக்கும் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாகவும், காரணம் விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக தங்களுடைய நிலை என்னாகுமோ என்று தொடர்ச்சியாக பயத்தில் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். தற்போது சுமார் ஒரு 8 மணி வரை மழை பெய்து வந்த நிலையில் அதன் பிறகு மழை நின்றிருக்கின்றது. எனவே இந்த சூழலிலே தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட மார்பளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. எனவே படகு உதவியுடன் சென்று அவர்களை மீட்கக்கூடிய பணி நடைபெறுகிறது. அதே நேரத்தில் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய மளிகை பொருள், அதே போல ரொட்டி, பால் பாக்கெட் போன்றவையும் தேவைப்படக்கூடிய வீடுகளுக்கு சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தன்னார்வலர்களாக மாறி இந்த பகுதி மக்களுக்கும் வயதானவர்களுக்கும் உள்ளே இருந்து தங்களுடைய துணிமணி உள்ளிட்ட உடைமைகளோடு வெளியேறக்கூடியவர்களுக்கும் உதவி செய்து வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கூடுதல் ஆட்சியர், அதே போல வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் என பலரும் இந்த குடியிருப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பது தொடர்பாகவும், இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு போகக்கூடிய நிலையில அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்து வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணி ஒருபுறம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் பொதுமக்களை வெளியில் கொண்டு வந்து விடுவதற்கும் அவர்களுக்கு புசிப்பதற்கான உணவு போன்றவை எல்லாம் தயார் செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் மதிய உணவு தயாராகின்றது, மறுபுறம் அவர்களுக்கு இந்த பால் பாக்கெட் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த இடத்தில் அதிகாரிகள் மையம் கொண்டு பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து ராஜேஷ், நம்மளுக்கு அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியுது, வீடுகளை எல்லாமே ஒரு ஏரி போல மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. அங்க மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு, மக்கள் எல்லாருமே சேஃபா முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்களா, தற்போது மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கிறது ராஜேஷ்? மழை பொறுத்தவரையில் தற்போது நின்றிருக்கின்றது. மழை தற்போது ஒரு திருத்தூரல் கூட கிடையாது. ஒரு 2 மணி நேரமாக மழை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நேற்றைய தினம் புயல் கரையை கடந்த போது, அதாவது நள்ளிரவு தான் பாண்டிச்சேரி பகுதியில் புயல் கரையை கடந்திருக்கின்றது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோட்டக்குப்பம் பகுதி தமிழ்நாடு எல்லையாக இருந்தாலும் கூட பாண்டிச்சேரியை ஒட்டிய பகுதி. இங்கிருந்து மிக சரியாக 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே பாண்டிச்சேரி ஆரம்பிக்கிறது. எனவே பாண்டிச்சேரியை ஒட்டிய பகுதி என்பதால் பாண்டிச்சேரியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியான பாதிப்புகள் எல்லை பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திண்டிவனம், மயிலம் உள்ளிட்ட இடங்களிலும் பாதிப்புகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் கோட்டக்குப்பம் என்பது மிகவும் நெருக்கமான பகுதி. எனவே இங்கு பாதிப்புகள் சற்று கூடுதலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கி போயிருக்கிறார்கள். அவர்களை மீட்டு வெளியில் கொண்டு வருவதற்கான பணி என்பது தீவிரமாக நடைபெறுகின்றது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல மாவட்ட நிர்வாகம்
துரித கதியிலே இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். படகுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அருகிலேயே மீனவ குப்பங்களும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தங்களுடைய படகுகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இளைஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என தன்னார்வலர்களாக பலரும் உடன் இறங்கி அரசு அதிகாரிகளுக்கு துணை நின்று வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பத்திரமாக வெளியில் மீட்கவும், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றவும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை நீரை வெளியேற்றுவதற்கான அந்த முகாந்திரங்கள் என்னென்ன இருக்கிறது, இது அதிகப்படியான தண்ணீராக இருப்பதால் ஒரு மின் பம்ப் வைத்து உடனடியாக நீரை இறைத்து வெளியேற்றுவதற்கான சூழல் இல்லை. அதுவும் இந்த குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதி ஒரு தாழ்வான பகுதியாகவும் இருக்கிறது. எனவே இங்கிருந்து தண்ணீரை அவ்வளவு வேகமாக அப்புறப்படுத்துவது சற்று கடினமான காரியம். எனவே மாற்று வழிகள் என்ன இருக்கின்றது, ஒரு பெரிய ஏரியுடன் அதை வெட்டி இணைத்து அந்த கால்வாய் போல ஏற்படுத்தலாமா என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.